வணக்கங்க. பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க. ஜீரோ இஎம்ஐ ஃபினான்ஸ்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கார்டு தரோம், நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கோங்கன்னு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் முதல்ல வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் பண்ணி கார்டு தரோன்னு எங்களுக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி நம்ம லேப்டாப் வாங்குகிற ஐடியாவில் இருக்கோம், வாங்கிக்கலாம்னு நினச்சோம். சரி நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பணம் கட்ட சொன்னாங்க. 599 கட்ட சொன்னாங்க. நாங்களும் ஆன்லைன் மூலமாக கட்டிட்டோம். முதல் வாட்டி நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, நேரடியாக ஷோரூமுக்கு தான் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி நாங்களும் நேரடியாக ஷோரூமுக்கு இல்லைன்னு டிஜிட்டல் போனோம். அங்கே தான் அவங்களும் வச்சுருக்காங்க. அதனால் அங்கே போய் பண்ணலான்னு போனோம். அங்கே ஒரு லேப்டாப் பார்த்தோம். அது 89,000, அது எம்ஆர்பி ரேட்டு. ஆனால் அது என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரிலையன்ஸில் 48,000க்கு தரேன்னு சொன்னாங்க. அது முதல்ல ஷோரூமில் 52,000 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆன்லைனில் 48,000 தானே போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும். சரி நாங்கள் மெயில் அனுப்பிச்சு கேட்குறோன்னு சொன்னாங்க. அவங்களும் வாங்கி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. 48,000க்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது போட்டுருங்க, நீங்கள் ஃபினான்ஸில் இது போட்டுருங்க நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் செக் பண்ணாங்க. பார்த்துட்டு மேடம் இது எங்களால் பண்ண முடியாது, இது பில்லாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஃபினான்ஸ்னால் நீங்கள் எந்த இது இருந்தாலும் லேப்டாப் தானே, என்ன ரேட்டுக்குனாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்ல. ஃபினான்ஸ் பண்ணுறோம் நீங்கள் தான் எங்களை தொல்லை பண்ணி கூப்பிட்டீங்க. நாங்கள் ஒன்றும் கார்டு வேணும்னு கூப்பிட்டு வச்சுட்டு காசை முதல்ல கட்டணும். கட்டிட்டு கடைசி நேரத்தில் இது நாங்கள் பில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது என்ன விதத்தில் நியாயமாக இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த 89,000 போட்டிருந்தாங்க பாருங்கள் எம்ஆர்பி, அந்த ரேட்டுக்கு பண்ணால் தான் இவங்க பண்ணுவாங்க போல். இது ரிலையன்ஸில் இவ்வளோ கம்மியாக 48,000க்கு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால பண்ண மாட்டுறாங்களோ, எனக்கு அதான் நினைக்கிறேங்க. இது எந்த இது இருந்தாலும் பொருள் வாங்கினாலும் ஃபினான்ஸ் அவங்க பண்ணணும்ல, ஏன் பண்ணலை? இப்படியா நடக்கும் பட்சத்தில்? இதில் ஒரு அநியாயமாக தானே நடக்குது. ஒரு கஸ்டமரை நீங்களாக தொல்லை பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இது என்னன்னா, இப்போல்லாம் உங்ககிட்ட ஏன் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னா, ஒவ்வொரு இடத்துல என்னென்ன நடக்குது இப்போ நடைமுறையில் அதை நீங்களாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஒவ்வொரு ஆள் எப்படி உங்களுக்கு தொல்லை பண்ணி கூப்பிட்றாங்க, அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போனோன்னு எப்படி இருக்குது, அதை சொல்லணுன்னு தான் நான் உங்கள்கிட்ட எப்பவுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் ரிலையன்ஸில் பஜாஜ்காரவங்க எங்களுக்கு பண்ணாங்க. அந்த இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் நினைக்கிறேன். 89,000 அது ரேட்டு, எம்ஆர்பி ரேட்டுக்கு அப்படியே வாங்கணும் போல். அப்போ தான் இவங்களால பண்ண முடியுமா? இல்லைன்னா நம்மளுக்கு கம்மியாக இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவங்க ஏன் இதுக்கு பில் பண்ணலை? என் கேள்வி ஒன்று தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. ஏன் இவங்க ஃபினான்ஸ் போட்டு கொடுக்க முடியல, இது எங்களால் பில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து. நன்றிங்க.